அனைவருக்கும் வணக்கம். என்னடா இது எடுத்த உடனே இன்ட்ரோவிலே வண்டியில் எங்கேயோ பறந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை மக்களே. எங்களோட பழைய வீட்டுக்கு தான் நாங்கள் இப்போ போய்கிட்டுருக்கோம். எதுக்காண்டி அங்கே போகிறோம், அங்கே என்னென்ன லூட்டியெல்லாம் பண்ணோம், அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை பார்க்குற எல்லாமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிராமத்தில் தான் மக்களே நாங்கள் காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நான் உட்பட இந்த கிராமத்தில் இருக்கும்போது தான் பிறந்தேன், வளர்ந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக இங்கே மாறி இருக்கோம். இந்த வீடு தான் மக்களே எங்கள் தாத்தாவோட வீடு. என்னோடய தாத்தா வீடுனா எங்கள் அம்மாவோட அப்பா வீடு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் எங்கள் பூர்வீகத்து வீடு. அதாவது எங்கள் தாத்தாவோட அப்பா காலத்துலேருந்து இந்த இடத்துல தான் இருந்தாங்க. நாங்கள் இந்த கிராமத்தில் இருக்கும்போது இப்படி பக்கத்தில் தான் எல்லோரும் வீடு இருக்கும். ஒன்றா ஜாலியாக அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பக்கத்தில் அந்த மரம் இருக்கிறது தான் நாங்கள் மாடு கட்டியிருந்தோம். இதுதான் மக்களை நாங்கள் மாடு கட்டியிருந்த தொழுவோம். இந்த இதில் தான் மாடு அந்த பால் கறக்கிறதுக்கு தேவைப்படுற அந்த விளக்கெண்ணெயெல்லாம் வச்சுருப்போம். பால் இல்லைங்க, அதுக்குள்ளே ஏதோ முட்டைக்கிட்டு இருக்கு. பள்ளி முட்டைன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் பயமாக இருந்துச்சு, நான் அதை எடுக்கலை, அப்படியே விட்டுட்டேன். சும்மா அப்படியே பார்த்துட்டு நம்மளோட பழைய மெமரிஸ் ஞாபகம் வரும்ல. ஸோ அதுக்காண்டி நம்ம மாடு கட்டியிருந்த அந்த கட்டுத்தரைகள், நம்ம மாட்டுத்தொழுவம் எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த லைன் ஃபுல்லாக மாடு கட்டியிருக்கோம். நாங்கள் இங்கே இருக்கும்போது எருமை மாடெல்லாம் நிறையா வச்சுருந்தோம். இந்த தொழுவத்துக்குள்ளே ஃபுல்லாக எருமை மாடு தான் இருக்கும். பசு மாடுகளை வந்து இந்த ஆப்போசிட்டில் மரம் இருக்கிற சைடு கட்டியிருப்போம். இந்த லைனில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 எருமை மாடு வரையே வச்சுருந்துருக்கோம். அதுக்கு அப்படியே எங்கள் ஆப்போசிட்டில் வந்து பசு மாடுகள் கட்டியிருப்போம். இந்த சைடு கன்றுக்குட்டியெல்லாம் கட்டியிருந்தோம். இந்த மரம் நான் 5ஆப்பு படிக்கும்போது வச்சது. நான் ஊரில் இருக்கும்போது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் போனதுக்கப்புறம் எவ்வளோ பெருசாகிருச்சு, ஒரு பெரிய மரமாகவே வந்துருச்சு. இதை பார்க்கும்போது பயங்கரமாக பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தாமல் டக்குன்னு இங்கே உள்ளே வந்து மாடுங்களுக்கு வேலை செய்வோம். ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே அப்படியே காணாமல் போயிடும். இங்கே இருக்கும்போது அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக, அவ்வளோ ஒரு வைப்பாக இருந்துச்சு. நிறையா மாடுகள் இருந்துச்சு நாங்கள் கிராமத்தில் இருக்கும்போது. இங்கே ஆப்போசிட்டில் அந்த இடிஞ்சிருக்க வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அப்போ வீடெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்க வீட்டில் கோழியெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. இங்கே ஆப்போசிட்டில் இந்த கம்பூனி இருக்கிறதுக்கு நேராக 3 வேலி மரங்கள், ஒரு வேப்ப மரம்லாம் இருந்துச்சு. கீழே ஃபுல்லாக மாடு தான் கட்டியிருப்போம். இந்த சம்மர் டைமில் லீவுனால் வெளியிலலாம் போய் சுற்றவே மாட்டோம். ஜம்முன்னு ஒரு சேரோ ஒரு கட்டிலோ போட்டு அந்த மரத்தடி கீழே படுத்திருப்போம். இல்லை நல்லா உட்காந்து ஜாலியாக கதை பேசுவோம். அவ்வளோ ஒரு வைப்பாக இருக்கும். என்னடா திடீர்னு ஐயர்லாம் இருக்கார், பயங்கரமாக கூட்டமாக இருக்குது, என்னென்னமோ நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை மக்களே. இன்றைக்கி எங்கள் பாட்டியோட 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. அதுக்காண்டி தான் ஃபேமிலியாக ரிலேட்டிவ் எல்லாருமே கும்பலாக கிளம்பி நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். ஸ்டார்டிங் என்னமோ உள்ளே உட்காந்து எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு மக்களே. போக போக ஒரு கொடுமை நடந்துச்சு பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் எப்பா போதுண்டா சாமிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நல்லா போயிட்டுருக்கேல ஐயர் திடீர்னு மண்ணெண்ணெய்னு ஊற்றிட்டார் போல் மக்களே. புகையாக கிளம்பிடுச்சு. குடும்பமே அவ்வளோதான் அலறி அடிச்சுட்டு உள்ளே உட்காந்துட்டு கிடந்தோம். இதுக்கு மேலே உள்ள தாக்கு பிடிக்க முடியாதுன்னு கடைக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க வந்துட்டோம் மக்களே. சரி, நம்ம ஆட்களும் பாவம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் 2 பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸை வாங்கியாச்சு. நாங்கள் கடைக்கு போயிட்டு வரவங்களாம் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அந்த பூஜைக்கு யூஸ் பண்ண இலையை வந்து பசுமாட்டுக்கு கொடுங்கன்னாங்க. போய் கொடுத்தா அது என்னடா நான் மோந்து பார்த்துட்டு, என்னடா வெறும் இலையை மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க, கொஞ்சமாக சோறு போடுங்கடா அப்படின்ச்சு. பக்கத்தில் இருக்க, ஏன்டா என்னையெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி எருமை மாட்டு ரியாக்ஷன் பண்ணிச்சு. சரி போ, நான் அவனுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு கொண்டு போய் அவனுக்கு கொடுத்தா, அது நல்லா இலையை மோந்து பார்த்துட்டு, அட பாவி என்னடா வெறும் இலையாக கொண்டு வந்திருக்க, அப்போ சோறு இல்லையா? நான் சோறுன்னு நினச்சி தான்ன்ற அவனுக்கு கொடுத்தது எனக்கு கொண்டு வான்னு சொன்னேன். என்னது சோறா, எங்களுக்கே போடலை அப்படின்னு நான் டக்குன்னு கிளம்பிட்டேன். ஏன்டா லூசு பையலை, அதுக்காண்டி இலையை இப்படியாட மண்ணில் போடுவேன்? இந்த அடிக்கிற வெயிலில் ஒரு பச்சை இலையை கூட பார்க்க முடியல, பூரா மண்ணாக்கிட்டானே. இதை எப்படி சாப்பிடன்னு ஒன்றும் தெரியலையே. சரி யாரும் கண்டுக்கல, நம்ம என்னைக்கு டீசெண்டாக பார்த்தோம், சாப்பிட்ருவோம் வேறு வழியில் அப்படின்னு அந்த மாடு நல்லா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அடி பாவி, பெத்த பிள்ளைங்க எங்கள் பசியோடு இருக்கும். நீ நல்லா சாப்பிட்டு இப்படி என்னடானா எனக்கு என்னன்னு படுத்து கிடக்கியடி, கொஞ்சமாவது வேணும்னு ஒரு வார்த்தை கேட்டையா? போடா, எனக்கே கொஞ்சம் தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டு அது பாட்டு கம்முன்னு படுத்துருச்சுங்க. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் நம்ம கிராமத்தில் வந்து இந்த எருமை மாடுகள்லாம் பார்க்கல. எங்கள் வீட்டில் நாங்களும் எருமை மாடு வச்சுருந்தது. அதுக்கிட்ட நான் முட்டு வாங்கினது, எத்து வாங்கினது தான் மக்களே எனக்கு ஞாபகம் வருது.
1000 தான் சிட்டியில் பெரிய ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கை தான் மக்களே. கிராமத்து வாழ்க்கையில் இருக்கிற அந்த மன நிம்மதி வேறு எங்கேயும் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. நல்லா ஜாலியாக சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மேய்ச்சலுக்கு போயிருந்த ஆடுகள் வந்துருச்சு மக்களே. பொதுவாகவே ஆடுகள் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி குடிக்கும். அதுவும் இது சம்மர் சீசனாக காட்டி இந்த வெயில் தாங்க முடியாமல் தண்ணி எப்படி அடித்து மாட்டிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சமாக பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே கொஞ்சம் குடிச்சிட்டு அங்கே ஓடுது, அங்கே கொஞ்சம் குடிச்சிட்டு திரும்ப இங்கே வருது. சண்டை போட்டு அங்கிட்டு இங்கிட்டு மாறி மாறி குடிச்சிட்டு இருந்துச்சுங்க. பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இந்தியெல்லாம் கிராமத்தில் இந்த மனைக்கு தொட்டியில் தான் மாடு ஆடுங்களுக்கு தண்ணி காட்டுவாங்க. அது இந்த மனைக்கு வெளியில் வச்சுருப்பாங்க. மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்த உடனே அதுக்கு தேவையான அளவு நல்லா குடிச்சிக்கும். இப்போ தான் நம்ம அன்னக்கூடையில் இல்லை வாளியில் அதுக்கு தேவையான அளவு ஊற்றி கொண்டு நம்மளே அது பக்கத்தில் வைக்கிறோம். ஆடுங்க வரதை பார்த்து என் தம்பி வேகமாக ஓடி என் கூட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு வழியாக சாப்பாடு வந்துருச்சு மக்களே. என்ன தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணாலும் சோறு நமக்கு ஒரு பக்கம் முக்கியம் இல்லையா? அதனால எப்போயாவது சாப்பாடு வந்துருச்சே அப்படின்னு கொஞ்சம் திருப்தியாக சாப்பாடெல்லாம் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன், எப்போ கொடுப்பாங்களோ அப்படின்னு. அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டு அடித்து பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு மக்களே. வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறம் தான் ஒரே சாக்கு. நம்ம பசங்கள்லாம் பசியில் கத்திட்டு கிடந்தாங்க. இடத்த போட்டு நாசக்காடு பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்துட்டு அவங்களையும் அவங்க கட்டுத்தரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு என்றைக்கு அவங்களுக்கு கொடுக்குற சோளத்தட்டையை கொடுத்தாச்சு மக்களே. ஒரு வழியாக அடித்து பிடிச்சி நம்ம ஃபங்க்ஷனையும் முடிச்சாச்சு. நம்ம வீட்டில் உள்ள வேலைகளையும் சிறப்பாக முடிச்சாச்சு மக்களே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு புது வீடியோவில் புது இன்ஃபர்மேஷனோடு உங்களை சந்திக்கிறேன் மக்களே. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.